அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தாவேக்காவில் இணைந்த 4 கட்சி சம்பத் என்று பொதுவாக மக்களால் அழைக்கப்படுகிற நாஞ்சில் சம்பத் குறித்து சாட்டில் ஒரு காணொலி இருந்தோம். ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன். தமிழ்நாட்டில் கூடிய எல்லா யூடியூப் சேனல்லையும் ஏறி ஒப்பாரி வைக்காத குறையா சாட்டை, அது ஓட்டை, அது சேட்டை, அது வேட்டை அப்படின்னு ரைமிங்காக பேசுறதை நினச்சிக்கிட்டு நாம் கேட்ட கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காரு 4 கட்சி சம்பத். அவருக்கு கட்சியில் சேர்ந்த உடனே பரப்புரை செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. உடனே அவர் கேட்டிருக்காரு, பொதுவாக எல்லா கட்சியிலையும் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை கொடுப்பாங்க, நீங்கள் என்ன பரப்புரை செயலாளர்னு மட்டும் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொள்கைன்னு ஒன்று இருந்தால் கொள்கை பரப்பு செயலாளர் கொடுப்போம், இங்கே கொள்கைன்னு ஒன்று இல்லை, அதனால் வெறும் பரப்புரை செயலாளர் அப்படின்னு இருக்காங்க. சரிடா, எதடா பரப்புதுன்னு அவர் கேட்டிருக்காரு. எதையாவது பரப்புயா, போயா, இருக்கிறத பரப்பு அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. சரி, எதையாவது பரப்போம் அப்படின்னு சொல்லி பரப்புறது கிளம்பியிருக்காரு இந்த பலவற்றனா தப்பாக எடுத்துக்காதீங்க. பல பட்டறைகளில் திமுக, மதிமுக, அதிமுக, சசிகலா, டிடிவி, அப்புறம் திராவிட கழகம், திருப்பி தாவேக்கான பல பட்டறைகளில் இவர் பயின்று வந்ததுனால இவர் பலவற்ற அப்படின்னு அழைக்கலாம். அவரை நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். நான் போன காணொலியில் பேசும்போது கூட அண்ணன் நாஞ்சில் சம்பத்து அவருடைய பேச்செல்லாம் ஆரம்பத்தில் ரசிச்சிருக்கிறேன். ஈழத்தமிழர் குறித்து, தலைவர் குறித்து, தமிழ் தேசியம் குறித்தெல்லாம் அவர் பேசியிருக்காரு மேடைகளில், அதனால் ரசிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அண்ணன் தான் பேசினேன். வாடகைக்கு விடுறாருன்னு ஏன் சொன்னேன்னா, திமுகலேருந்து மதிமுகவுக்கு போனால் கூட பிரச்சனை இல்லை. மதிமுகவுக்கு போது அது ரெண்டாக உடச்சிக்கிட்டு 13 மாவட்ட செயலோட வைகோ வந்தார். அதனால் வைகோ மேலே பட்டின் காரணமாக மதிமுகவுக்கு போனான்னு வச்சுக்கலாம். மதிமுகலேருந்து வைகோ குடும்ப அரசியல் நோக்கி போகிறாருன்னு சொல்லிட்டு அதிமுக போனது கூட பிரச்சனை கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நோக்கி போனார். திருப்பி அம்மையார் ஜெயலலிதா இல்லைன்னு சசிகலா பின்னாடி போனார். எல்லாருமே போனாங்க, அது கூட பிரச்சனை இல்லை. சரி, சசிகலா போகும்போது டிடிவி 2 ஒப்படைச்சிட்டு போனாருங்க, டிடிவி பின்னாடி போனார், அது கூட பிரச்சனை இல்லை. திருப்பியும் எந்த திமுகலேருந்து மதிமுக போய், மதிமுகலேருந்து அதிமுக போய், அதிமுகலேருந்து அமமுக போய், அமமுகலேருந்து திருப்பி திமுகவுக்கு போனார். திமுக நேரடியாக சேராமல் நான் எங்கே சேர்ந்தேன்? நான் நேராக திமுகவுக்கு போனேன், திமுகலேருந்து மதிமுக போனேன், மதிமுகலேருந்து அதிமுக தானே போனேன். நான் எந்த கட்சியிலையும் மாறலையே. நான் இங்கே மாறினேன், நான் விலகி இருந்தேன், இப்போ சேர்ந்துருக்கேன். இதுக்கு பேர் என்ன? நாங்கள் தோல்வி அடையலை, வெற்றியை தவற விட்டுட்டோம். நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகலை, நான் பாஸும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. நான் எங்கே சேர்ந்தேன்? நான் எங்கே மாறினேன்? நான் சேர்ந்தேன். மாறுறதுக்கும் சேர்ந்ததுக்கும் என்னடா வித்தியாசம்? எனக்கு ஒன்றும் புரியுமே இல்லை. மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத்தை பற்றி கேட்குறேன். மாறினதுக்கும் சேர்ந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? நான் அதிமுகலேருந்து நேராக வந்திருந்தா அது மாறுது, அது சேர்றது. நான் அதிமுகலேருந்து அமைதியாக தானே இந்த 6 வருஷம் அமைதியாக பிடுங்கினேன். 6 வருஷம் திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுத்து கருணாநிதி, ஸ்டாலின் எல்லாரையும் கழுவி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் கலைஞரை போல வருமா, ஸ்டாலினை போல வருமா, உதயநிதியை போல வருமா? உதயநிதி பிறந்தநாளில் இந்த ஆள் பேசின பேச்சு இருக்கு. தாவேக்காவோட கொள்கை என்ன? உதயநிதியை விமர்சிப்பது, திமுக விமர்சிப்பது, திமுக வீழ்த்துவது. இப்போ நவம்பர் 27 இந்த 10 நாளைக்கு முன்னாடி கட் பண்ண, அப்படியே 10 நாளைக்கு முன்னாடி பேசின பேச்சு சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாளுக்கு எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க. இப்போ திமுகவுடைய சட்டமன்ற, பாராளுமன்ற அமைச்சர் பெருமக்களோ, திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர்கள், என் கொள்கை பரப்பு செயலாளர்களோ, திமுகவின் கழக பேச்சாளர்களோ கூட இந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினை வாழ்த்தலைங்க. நாஞ்சில் சம்பத் போய் வாழ்த்திருக்காரு. இதுக்கு பேர் என்ன? அவர் வாழ்த்துறாரு, உதயநிதி ஸ்டாலின் உப்பை விட எளியவன், காற்றை விட லேசானவன், மலையை போல தூய்மையானவன், அவன் தாய்ப்பாலை விட புனிதமானவன், கூவும் குயில்களே தம்பிக்கு பிறந்த நாள், அகவும் மயில்களே தம்பிக்கு பிறந்த நாள், கொட்டும் மலையே தம்பிக்கு பிறந்த நாள், வான மேகங்களே தம்பிக்கு பிறந்த நாள், கொட்டித்தீர்க்கும் குற்றால மலையே தம்பிக்கு பிறந்த நாள், தம்பி திராவிடத்தை ஆள வந்த தம்பி அப்படின்னு போட்டு பொழந்திருக்காப்புல. அதாவது மேடை பேச்சுக்கான இருப்பு குறைந்திருக்கிற, தேக்கம் இருக்கிற இந்த நாளிலே 17,500 செல்வங்கள் திராவிட இயக்கத்தை நோக்கி மேடை பேச்சாளராக பதிந்திருக்கிறார்கள் என்பது உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி. திராவிடம் அழிந்து போகும் என்பதை காப்பாற்ற வந்தவர் உதயநிதி ஸ்டாலின். இங்கிருந்து இங்கே விழுந்துரும் கீழே அவர் பேசும்போது. இது மூச்சு விழுந்துடும்.
அந்த அளவுக்கு இங்கே வந்து மாட்டிக்கும், தொண்டையில் வந்து மாட்டிக்கும் ரெண்டும். ரெண்டு திராவிடமும் தேசியமும் வந்து மாட்டிக்கும். அந்த அளவுக்கு பேசுவாப்புல. ஐயோ விழுந்துற போதுங்க அப்படிங்கிற அளவுக்கு அப்படி ஏத்துக்கிட்டு பேசுறது. அவர் எங்களுக்கு உதயநிதி என்கிற வடிவத்தில் கிடைத்திருக்கிறார். உப்பை விட எளியவர், காற்றை விட லேசானவர், மழை நீரை போல புனிதமானவர், தாய்ப்பாலை போல கலப்படமில்லாதவர். அந்த தம்பிக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அவனுக்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன். குயில்களே கூவுங்கள், எங்கள் தம்பிக்கு பிறந்த நாள். பேசிட்டு 10 நாள்ல தாவேக்கால வந்து 1 கோடி இளைஞர்களுடைய நம்பிக்கை பெற்றவர் என்னுடைய தம்பி இளவல் விஜய் அப்படின்னா வருமா வராதா? பேச்சை வச்சு கொள்கையை பேசலாம், பேச்சை வச்சு விமர்சனம் பண்ணலாம். நீ பேச்சை வச்சு வியாபாரம் பண்ற. பேச்சை வச்சு வியாபாரம் பண்ணும்போது இவன் தப்பானவன் என்ற அடையாளம் காட்ட வேண்டியது இந்த சமூகத்தை நேசிப்பனாக என் கடமை. அதனால தான் வாயை வாடகைக்கு விடும் நாஞ்சில் சம்பத்து சொன்னேன். திமுகலேருந்து மதிமுக போய், மதிமுகலேருந்து அதிமுக போய், அதிமுகலேருந்து சசிகலா பின்னாடி போய், சசிகலா பின்னாடி இருந்து டிடிவி தினகரன் போய், டிடிவி தினகரன் திமுகவை 5 வருஷம் ஆதரித்து திமுகவில் கூப்புற இடத்துக்கெல்லாம் கூவி கூவி பேசி வயிற்று பிழைப்புக்காக பேசிய நீ வாயை வாடகைக்கு விடுறியா இல்லையா? வாயை வாடகைக்கு விடாமல் வாயை வாடகைக்கு விட கேட்டால் தாயை வாடகைக்கு விடுறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு இருக்கேன். சரி, அப்போ இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நான் வந்து அண்ணன் நாஞ்சில் சம்பத்துங்கிறேன். நீங்கள் எனக்கு அண்ணன் அப்படின்னா உங்கள் அம்மாவும் எனக்கு அம்மா தான், உங்கள் தாய் எனக்கு தாய் தான். இப்போ தாயை வாடகைக்கு விடுறோன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்களும் அந்த வேலையை பார்க்குறீங்கன்னு அர்த்தமா? சாட்டை துறைமுன் வீட்டுக்குள் சீமான் நுழையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வீட்டுக்கெல்லாம் கட்சி தலைவர் வருவாங்க அப்படின்னா நீங்கள் 5 கட்சி மாறிக்கீங்களா? 5 கட்சி தலைவர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? 5 கட்சி தலைவர்கள் உங்கள் வீட்டில் நுழைஞ்சிருக்காங்களா? நீங்கள் ஏற்கனவே தலைவராக ஏற்றுக்கொண்ட பேன எல்லாருமே உங்கள் வீட்டில் வந்து புழங்கிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ் த பெஸ்ட் டீச்சருங்கிறான். இப்போ என்னை விட 30 வயசு மூத்தவர் நாஞ்சில் சம்பத்து. அப்போது அனுபவமே சிறந்த ஆசான். அனுபவம் இருந்தால் தான் வாயில் வரும். தாயை வாடகைக்கு விடுறது, கட்சி தலைவர் வீட்டுக்குள்ள பூந்துடலாம், அனுபவம் இருந்தால் தான் வரும். தெரியாமல் வராது இல்லை வாயில். அப்போ என்ன அனுபவம் இருக்குது? அனுபவம் இருக்க போய் தான் வீட்டில் நடந்தது தம்பி சாட்டை துறைமுக வீட்டில் நடந்துடக்கூடாது. ஏன்னா இவர் வீட்டில் பல தலைவன் உள்ள பூந்துருப்பான் போல இருக்கு. ஏன்னா இவர் இருந்த தலைவர் அப்படிப்பட்ட தலைவன் தானே. அடுத்த வீட்டில் புகுற தலைவன் தானே. அடுத்த வீட்டுக்குள்ள புகுறக்கூடிய தலைவனாக ஏற்றுக்கொண்ட தருதலை பைய அடுத்தவனை பார்த்தா அப்படி தான் நினைக்க தோணும். எங்கள் தலைவன் அப்படி இல்லடா, என் உயிரண்ணன் சீமான், என் உயிரண்ணன், கொள்கை என்ன, உன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அண்ணன், ஒரு ஆளைக்கு ஒரு தம்பி மாத்திரம் இல்லை, கொண்ட கொள்கையும் நாம் தமிழர், ஏற்றுக்கொண்ட தத்துவமும் தமிழ் தேசியம், நீ கரம் பிடித்ததும் சீமான், சாகர வரைக்கும் சீமான் தான். நீ அப்படி சொல்லுவியா? வைகோ கூட நிற்கணும். வைகோவுளை உயிர் தம்பி நாஞ்சில் சம்பத்துன்னு அப்புறம் தம்பி ஆகிட்டே இப்போ. இப்போ வைகோவா அவன் இவன்ற நான் அப்படியாடா? டேய் நாஞ்சில் சம்பத், ஹலோ வாடா, நீ வாடா. நீ முதல்ல நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா 1 to 1 வாடா. நீ 1 to 1 என்ன கூட உட்கார, சாட்டையில் லைவில் உட்காரு. நான் 2 நாள் இருக்க மாட்டேன், திங்கக்கிழமை மத்தியானம் வரைக்கும் உனக்காக காத்திருக்கிறேன். நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா உன் உடம்புல ஓடுது தூய ரத்தம்னா நீ 35 வருஷம் நீ பெரிய பேச்சாளர், நீ பெரிய புடுங்கி, நீ வா, நீ முதல்ல வந்து உட்காரு. இல்லை நீ சொல்கிறதுக்கு நான் வரேன். உன் வீடு 10க்கு 10 அறை தானே, வரேன்டா, உன் வீட்டுக்கு வரேன்டா, உட்காந்து பேசுவோம்டா. என்னடா உன் கொள்கை, என்னடா உன் கோட்பாடு, என்னடா உன் தத்துவம், என்ன உன் சித்தாந்தம், உன் தாவேக்காவோட கொள்கையை பேசு, நான் பேசுகிறேன். திருப்பரங்குன்றத்துக்கு விஜய் பேச சொன்னால் அமைதியாக இருப்பது தான் அவருடைய நிலைப்பாடு. அப்போ ஈழத்தமிழ் விவகாரத்தை ஏன் விஜய் பேசவே இல்லை? அது பேசுபடுபொருளா இல்லையே. திருப்பரங்குன்றம் பேசுபடுபொருளா இருக்க, அதில் அவர் அமைதியாக இருப்பார். சரி, கவின் ஆணவ பொருளுக்கு ஏன் பேச? அதுவும் அவருடைய நிலைப்பாடு கிடையாதுங்க, அது அமைதியாக இருப்பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சா தானே பேசுவார். தெரியாதுங்க அவருக்கு அப்படிங்கிறாப்புல. ஐயோ தெரியாதுங்கிற, அவர் பேச மாட்டாருங்கிற, திருப்பரங்குன்றத்தில் அமைதியாக இருப்பாருங்கிற, அமைதியாக இருக்கிறத நிலைப்பாடுங்கிறது. அமைதியாக இருக்கிறது எப்படியா ஒரு நிலைப்பாடாக மாறும்? ஒன்று இந்துக்கள் பக்கம் நிற்கணும், இல்லை மதச்சார்பின் பக்கம் நிற்கணும், இல்லை கவின் பக்கம் நிற்கணும், இல்லை வெட்டின அந்த சுதேசா அவன் பக்கம் நிற்கணும். இதான நிலைப்பாடு இருக்க முடியும். மேல் பாதியில் கோயிலை பூட்டவங்க பக்கம் நிற்கணும், இல்லை பூட்டு அந்த கோயிலுக்கு போகிறோன்னு துடிக்கக்கூடிய ஆதி தமிழ்குடி பக்கம் நிற்கணும். பரந்தூரில் விமானத்தை வேணும்னு சொல்கிறவங்க பக்கம் நிற்கணும், இல்லை வேண்டான்னு சொல்கிறத மக்கள் ஏதாவது ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. அது மாதிரி எல்லாத்தையும் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்ல. நிலைப்பாடு எடுக்க மாட்டார். அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. அது அவருக்கு நிலைப்பாடு. அவருக்கு நிலைப்பாடு வந்து அமைதியாக இருக்கிறது அவருக்கு நிலைப்பாடு, புடுங்கின நிலைப்பாடு. கறந்த பாலை புள்ள தூய்மையானவன் இந்த நாஞ்சில் சம்பத். பிறந்த குழந்தையை போல அழகாண்டவன் இந்த நாஞ்சில் சம்பத். என்னுடைய பொது வாழ்க்கையில் நான் யாருக்கிட்டையும் போய் கையெட்டி நின்னதில்லை. சேகர்பாபிட்ட மட்டும் ஒரு 50 லட்சம் கேட்டேன்.
எதுக்கு? என் பிள்ளைய படிக்க வைக்க. அவன் தரமாட்டேன்ட்டான். கோச்சிட்டு வெளியே வந்துட்டேன். பொது வாழ்க்கையில் யாருக்கிட்டையும் கை நீட்டி நின்னது இல்லையா? நான் சுயமரியாதைக்காரன், நான் தன்மானம் மிக்கவன், நான் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் படித்தவன், நான் சுயமரியாதைக்காரன். அப்புறம் என்ன 50 லட்சம் கட்டிங்க சேகர்பாபுட்ட? சேகர்பாபு 50 லட்சம் தரம்னுட்டானே. எதுக்கு 50 லட்சம்? ஏழை பிள்ளைக்கு வந்து மருத்துவ செலவுக்கா? இவன் மகன் வந்து எம்டி படிக்கணுமா? இவர் மகன் எம்டி படிக்குது. ஒரு 2 பிள்ளையும் வீட்டில் டாக்டர் படிச்சிருக்குன்னா சாதாரண வீட்டு பிள்ளையே டாக்டர் படிக்க முடியாது இன்னைக்கு. 2 பிள்ளையும் டாக்டர் படிக்க வச்சுட்டு மகனையும் மகளையும் இவர் எளிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காராம். 2 பிள்ளையும் டாக்டர் படிக்கிறதுக்கு எங்கே பிடிச்சி உருவுனே அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? இங்கே 5 பைசா யார்ட்டையும் வாங்கினதுங்கிறாரு. 2 பிள்ளையும் டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காரு. 50 லட்ச ரூபா சேகர்பாபுட்ட எம்டி படிக்க கேட்டாராம். அவர் எனக்கு யார்ட்டையாவது கைமாத்தா தான் கேட்டேன், கடன் வாங்கி தான் தர சொன்னேன், நான் திருப்பி தந்துருவேன்னு தான் சொன்னேன், அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்து அதனால் வெளியே வந்துட்டீங்க, அதனால் நான் வெளியே வரலை. அப்புறம் என்ன, என் கூடவே இருக்கிற ஒரு தம்பி, அவன் என்னை பார்த்துக்கிற தம்பி, அந்த தம்பிக்கு திருமணம். அவன் திருமணத்தின் போது கற்ப கிரகத்துக்கு பக்கத்தில் வச்சு தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டான். சேகர்பாபுட்ட கேட்டேன், ரூல்ஸ் படி தான் போகணும்னு சொல்லிட்டாரு. கோயிலில் அந்த முன்னாடி நிப்பாட்டி பூசாரி பக்கத்தில் தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கான் அந்த பையன். இவன் பெரிய அரசியல் புரோக்கர்னு நினச்சி இவன்ட்ட கேட்டிருக்கான். சரி, இவன் கேட்டு சொல்லிடுவான், இவன் தான் திமுகவுக்கு உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்கானே, ஒவ்வொரு நாளும் அறிவாலயத்தில் கறி கஞ்சி திங்கிறானே, திராவிட திண்ணிலே படுத்து கிடக்கிறானே, அதனால் இவன்கிட்ட சொன்னால் அந்த கோயில் பக்கத்தை வச்சு தாளிக்கிட்டான். ஒரு அங்கே இருக்கிற புரோகிதருக்கு 500 ரூபா கொடுத்தா விட்டுருவார். அதை விட்டு இந்த புரோக்கர் போயிட்டா கேட்டிருக்கான். இந்த வாய் விபச்சாரி இருக்கான்ல, ஏன்னா உடல் விபச்சாரத்தை விட ஆபத்தானது வாய் விபச்சாரம். இந்த வாய் விபச்சாரம் செய்கிற இந்த 4 கட்சி சம்பத்து நாரி போன சம்பத்துட்டு அவன் கேட்டிருக்கான். அவன் கேட்ட உடனே இவர் போய் கேட்டிருக்காரு அவர்கிட்ட. இவன் 5 பைசா தரமாட்டார் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் புரோகிதரோட மோசமானவர். புரோகிதரோட 500 ரூபா அவர் 500 ரூபாய் விட மாட்டார் சேகர்பாபு. உடனே அது ரூல்ஸ் படி போங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு அன்பில் மகேஷ் மாதிரி அவர் சொல்லிட்டாப்புல. உடனே அந்த தம்பிகிட்ட நான் எப்படி போய் நான் முகத்தை காட்டுவேன்? இவ்வளோதான் உன் அரசியல் செல்வாக்கா? ஏன்னா ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் தாலி கட்டுறதுக்கே உன்னால் முடியலடா, நீ எல்லாம் என்னடா 30 வருஷம் அரசியல் இருக்கிற, நீ பெரிய பேச்சாளங்கிற, இலக்கியம் பேச்சாளங்கிற, திமுகவுக்கு வந்து ஒத்து ஊதுற, ஒரு தாலி கட்டுறதுக்கு உன்னால் வாங்கி தர முடியலன்னு சொல்லி அவன் அப்படின்னு துப்பிட்டு போயிட்டான் போல இருக்கு. அதனால் வெளியே வந்து, அதனாலேயும் நான் வெளியே வரலை. 25 கூட்டங்களை ரத்து பண்ணிட்டாங்க, என் வயிற்றில் அடிச்சிட்டாங்க. யார்? பழனியப்பன்னு சுப்பரப்பன் அந்த மேடையில் நான் அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்போ நீங்கள் தான் துப்புனா தொடச்சிட்டு போயிடுவீங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை நான் அது பொதுவாக நான் துப்புனா தொடச்சிக்குவேன், துடைக்க முடியாத அளவுக்கு சளியோடு சேர்த்து துப்பிட்டாங்க, அதனால் அது வலிஞ்சிருச்சு மூஞ்சில். விஜயை போய் தற்கொலைன்னு சொல்கிறாங்க, அவங்க தான் தற்கொலை. யார்? இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி தான் விஜய் அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஒரு தற்கொலை, அவன் ஒரு தவக்கலை, அவன் மயிரை புடிங்கிருவானா அப்படின்னு பேசியிருக்காப்ல. நீ தற்கொலை, நீ தவக்கலை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள், நீ தலைவர் ஆவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? என்ன சொல்றது, மயிரை புடுங்குவானாமா வந்தா? இதே விஜய 1 மாசத்துக்கு முன்னாடி தான் புரட்டி போட்டு அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு பேசிட்டு, இப்போ கரூரில் 41 பேர் இறந்துருக்காங்களே, இப்படி 41 பேர் இறந்துருக்காத வந்து அவங்க தற்கொலைன்னு சொல்கிறாங்க, மரத்துமலை ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க, ஒட்டுமொத்தமான ஏர்போர்ட்டையும் உடச்சிட்டு போகிறாங்க, எந்த அடிப்படை வந்து கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லை, ஒரு ரசிக கூட்டமாக இருக்குன்னா, ஆமாம் அவன் ஆட்கொண்ட தலைவனை பார்க்க அவன் பின்னாடி போகத்தான் செய்வான், நானாக இருந்தாலும் போவேன்றாங்க. யோ, ஒரு அரசியல் என்பது ஒரு பக்குவப்படுத்தப்படணும், இளைஞர்கள் என்பவர்கள் வந்து பக்குவப்படுத்தப்படணும். மொழிப்போருக்காக போராடிய, ஜல்லிக்கட்டுக்காக போராடிய தமிழ்நாட்டில் ஒரு நடிகனுடைய பஸ்ஸுக்கு பின்னாடி 1000 பேர் 1,00,000 பேர் போய் விழுந்து செத்து போகிறான் அப்படின்னா, நீ உண்மையிலே ஒரு பண்பானவனா, தமிழ் படிச்சவனா இருந்திருந்தா அப்படி சொல்லுவாயா? அது சொல்லிவிட்டு நானே வந்து அண்ணா கருணாநிதியோட காருக்கு பின்னாடி ஓடி இருக்கேன்றான். கருணாநிதி காருக்கு பின்னாடி ஓடுறான். அப்போ கருணாநிதி காருக்கு பின்னாடி ஓடுறான், இன்னைக்கு விஜய் பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடுறான். அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ இந்த நாஞ்சில் சம்பத்துங்கிற இந்த பயலும் ஒரு தற்கொலை பயதான் அப்படிங்கிறது அவனுடைய பேச்சின் மூலமாக தெரிஞ்சுக்கு. நான் போன காணொலியில் மரியாதையாக பேசினேன். மரியாதைங்கிறது எவன் மரியாதை கொடுக்குறானோ அவன்கிட்ட தான் மரியாதை கொடுக்க முடியும். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதையே கொடுக்காத ஒருத்தன்ட்ட மரியாதை கொடுத்தா அது மரியாதைக்கே கேவலம். மகாநாடு நடத்துகிறார், விபத்தில் 5 பேர் மறைந்து விடுகிறார்கள். உடனடியாக போயிருக்கணும், அவர்கள் கண்ணீரை துடைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய கவலை அவர்களோடு பகிர்ந்திருக்க வேண்டும். போகலை. மறைந்து போனவர்களுக்கு நிதி என்று சொல்லி பனையூருக்கு வரவழைத்து துக்கத்தில்
துடித்து கொண்டிருக்கிறவர்களை இங்கே வர சொல்லி கொடுக்கிறார். சத்தமில்லாமல் அவங்கள கௌரவித்து அனுப்புவது என்பது ஏற்கத்தகுந்ததாக இல்லை. எல்லாரையும் அவன் இவன் 8.2 விழுக்காடு வாக்கு எடுத்து ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு தலைவனை 8.2 விழுக்காடுலாம் இருக்காதுங்க. 1 விழுக்காட போயிடும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மண்டை முழுக்க பொறாமை, மண்டை முழுக்க என்ன சொல்லுது அழுக்கு, மண்டை முழுக்க அவதூறு, மண்டை முழுக்க களிசடத்தனம், மண்டை முழுக்க என்ன சொல்கிறது கேவலத்தனம், அயோக்கியத்தனம் நிறைஞ்சு கிடக்கு. ஒன்றே ஒன்று தான், ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப காலமாக பேசி கூட 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எவங்கிட்டையும் உண்மையாக இருக்கிறது இல்லை, எவங்கிட்டையும் எவனையும் மதிக்கிறது இல்லை, மனிதர்களை மதிப்பதில்லை. மனிதர்களை எவன் மதிக்கிறானோ அவன் தான் கொண்டாடப்படுவான். சத்தியமாக சொல்கிறேன், நான் படித்த தமிழ் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் நேசிக்கிற தமிழ் மீது சத்தியமாக சொல்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட நாஞ்சில் சம்பத்தை பற்றி நான் போட்ட காணொலி யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. பார்த்துட்டு எனக்கு அழைச்சி ஒன்று சொன்னார், எதுக்கு நீ அவரை பற்றி பேசணுன்னு கேட்டார். பரிதாபண்டா, பரிதாபண்டா, அது ஒரு பரிதாபண்டா. நம்ம என்ன பேசிட்டு போகிறான் விட்றா, பரிதாபம். தம்பிகள்கிட்ட சொல்லி யாரும் பேசணும்னு சொல்லுனார். நான் என் குடும்பத்தை பற்றி பேசினாலும் தான் இப்போ திருப்பி பேசுகிறேன். பரிதாபம்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். வயிற்று பொழப்புக்காக ஒருத்தன் திமுகலேருந்து திராவிட ஆதரவுலேருந்து விலகி திருப்பி போய் தாவைக்கால சேர்ந்துருக்கானா, சேர்ந்து போகிறான். ஒரு வயிற்று பொழப்பு, நம்மளை திட்டுனா தான் அவனுக்கு காசு கிடைக்கும். இன்றைக்கி என்ன, திமுகவை திருப்பி திட்ட முடியாது, நிறைய பேசி வச்சுட்டாரு. இப்போ சீமானன் திட்டுறதுக்கு தாவைக்கா அதை பயன்படுத்தும். எல்லாமே கிட்டத்தட்ட 100 யூடியூப் சேனல் கொடுத்துட்டாப்புல. அவர் கொடுக்காத யூடியூப் சேனலு இந்த ராசி பலன் பார்க்குற சேனலு, அப்புறம் இரவு 10 மணிக்கு மேலே மாத்திரை வைக்கிற சேனல், இந்த 2 சேனலை தவிர எல்லா சேனலுக்கும் நாஞ்சில் சம்பத்து இன்ட்ரிவியூ கொடுத்துட்டாப்புல. எல்லா சேனல்லையும் சாட்டை சீமான் எல்லாத்தையும் திட்டி முடிச்சாச்சு. அப்போ நம்மளை திட்டினா தான் அவனுக்கு காசு கிடைக்கும்னா, திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில் சோறு வைப்பாங்கிற மாதிரி நம்மளை திட்டி அவன் குடும்பம் பிழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பொழைச்சிட்டு போகுது. நம்ம திட்டித்தான் அவன் மகனுக்கு 50 லட்ச ரூபா பணம் வந்து அவன் டாக்டருக்கு படிக்கிறான், படிச்சுட்டு போகிறான்னு தான் என் சீமான் சொன்னார். இவன் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இவனை மாதிரியே 4-5 பேர் இருக்காங்க. இந்த பழகருப்பையா, தமிழறிவு மணியன், இவங்கெல்லாம் வந்து தமிழ் பேசிங்கன்னா அப்படி பேசுவாங்க. எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சிக்கு ரொம்ப நியாயமாக இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் அல்ட் டெலிட் முடிச்சிருவாங்க. அவங்க அழிச்சிட்டு வர்றது. ஆனால் அந்த சமூக வலைதளம் இருக்கும், நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க அப்படிங்கிறான். விஜயை பற்றி இப்படி திட்டிருக்கியா, அதை நான் பார்க்கறது இல்லை, நான் அந்தந்த நேரத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு அதாவது இன்னைக்கு மத்தியானம் யார் சோறு வாங்கி தராங்களோ அவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன். காலையில் இப்போ ஒருத்தர் சோறு வாங்கி கொடுத்துருப்பாரு, சோமுன்னு ஒருத்தர், அவங்க கிடக்கிறான் லூசு பைய. மத்தியானம் ராமுன்னு ஒருத்தர் சோறு கொடுத்து, அவர் தான் நல்லவர். இரவு காமுன்னு ஒன்று வாங்கி தரு, அப்போ சோமும் ராமும் சரியில்லை, காமும் சரியாக இருக்குன்றான். காலையில் சாப்பாடு கொடுத்துன்னு காலையில் பேசுவான், மதியம் சோறு வாங்கி கொடுத்துட்டு மதியம் பேசுவான், இரவு யாராவது சோறு போட்டால் அவனுக்கு பேசுவான். அன்னைக்கு வேலைக்கு சாப்பாடு போடுற ஒருத்தருக்கு பேசுகிறான்னா அவன் எந்த மாதிரியான ஆள்? அதாவது உடல் விபச்சாரி கூட ஒரு நாள் தன் தேவைக்கு மட்டும், தன் குடும்பத்தினுடைய வறுமைக்காக மட்டும் தன் உடலை விற்பா. நாக்கு விபச்சாரம் இருக்குது பாருங்கள், வாயு விபச்சாரம், அது பேராபத்தானது உடல் விபச்சாரத்தை விட. அதைத்தான் இந்த நாஞ்சில் சம்பத் பண்ணிகிட்டு இருக்கான். சீமான மேலே என்ன கோவம்னா, தன்னுடைய மேடைகளில், அது மதிமுக, விசிக, முற்போக்கு மேடைகளிலே ஒரு பேச்சாளராக இருந்த சீமான், நம்ம மாதிரியே ஒரு பேசிக்கிட்டு தெரியுமா அப்படின்னு நினச்ச சீமான் ஒரு இயக்கத்தை தொடங்கி அதை கட்சியாக மாற்றி அதை தேர்தல் அரசியலில் போட்டி போட்டு 1.1 விழுக்காடு வாங்கினா காணாமல் போயிடுவான் அப்படின்னு நினச்ச சீமான், திமுக அதிமுக கரைஞ்சு போயிடுவான் அப்படின்னு நினச்ச சீமான் 4 விழுக்காடை ஏறி தடை செய்யப்பட்ட இயக்கத்துறை கட்சியுடைய தலைவராக்கியிருக்கான். அதெல்லாம் தேர்தல் ஆணையமே தடை பண்ணி விட்டுரும், மத்திய அரசு தடை பண்ணி விட்டுரும், சோழி முடிஞ்சான், என்னையே வந்துடுச்சு, சோழி முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு நினச்ச சீமான் 8.2 விழுக்காடு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டான். எந்த அரசியலை நாம் பேசி அனாதையாக போனோமோ அந்த அரசியலை பேசி ஒருத்தன் நின்றுட்டான்டா. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்களை தூக்கி நிப்பாட்டான்டா. தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவராக்கி தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியாக மாற்றி அந்த கொடியை வச்சு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டான். நாம் பேசின அரசியல் செத்து போச்சு. ஏன்னா நம்மகிட்ட உண்மை இல்லை, அவன்கிட்ட உண்மை இருக்குது. அதனால் அவனை மானூருகா, ஆமக்கறி, 74 அரிசி கப்பல்னு கிண்டல் பண்ணி வீழ்த்தான்னு நினச்சா கூட அந்த அவதூறையும் எதிர்த்து நின்று மேலேருந்து வாரானோடனே பொறாமை, அதை தாங்க முடியாமல் தான் ஒவ்வொரு மேடையிலையும் இன்னைக்கு இல்லைங்க, 2012 முதல்ல மதிமுக மேடையில் இருக்கும்போதே அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணவே இந்த நாஞ்சில் சம்பத் திருப்பூரில் நல்லா அவருக்கு இதே மாதிரி ஒரு நடிகையோடு ஒப்பிட்டு பேசினான். இதே நாஞ்சில் சம்பத் இவன் சொல்லலாம், தம்பி பிரபாகரன் பெரிய வீரன், நான் என்னை விட ஈழத்துக்கு போராடிருக்காங்கன்னா நான் 1986 40 லட்ச ரூபா வசூல் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறான். அள்ளி விடு, என்ன பண்ண சிசிடிவி ஆதாரத்தை கேட்க முடியும், இல்லை கொடுத்து அனுப்பிச்சு அக்கௌண்ட்டே கேட்க முடியும். 2009 போர் நடந்து கொண்டிருக்கும்போது
நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி இன்றைக்கி வேற ஒரு கட்சியில் கூடிய முக்கியமான ஒரு பேச்சாளர். அப்போ அன்றைக்கி மதிமுகவில் இருந்தார். மதிமுகவில் தான் அவர் நாம் தமிழருக்கே வந்தார். அந்த பேச்சாளர் இவருக்கு அழைச்சிருக்காரு. ஆனால் இப்படி கொத்தா மக்கள் சாவுறாங்களே, தலைவரும் களத்தில் இல்லைன்னு செய்தி வருதுன்னு கேட்கும்போது, இப்போ என்ன செய்ய சொல்கிற, நீ சாக சொல்கிறியா, போய் வேலையை பாடுறா அப்படின்னு இருக்கான். இதுதான் என்னுடைய ஈழப்பற்று, இது சத்தியம், இது உண்மை, இதுதான் நாஞ்சில் சம்பத்து. கூடங்குளம் அணு உலைக்காக இவர் பேச போனாராம். அப்போ அமெரிக்கா தேசத்திலிருந்து பேராசிரியர் பணியை விட்டு இந்த மக்களுக்காக போராட வந்த உதயகுமார், யார், கனிமொழிக்கு ஓட்டு போட்ட உதயகுமாரை, கனிமொழிக்கு ஓட்டு கேட்ட உதயகுமாரை அமெரிக்க தேசத்திலிருந்து பேராசிரியர். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? அந்த உதயகுமார் கூட்டம் நடத்தினாராம். அந்த கூட்டத்தில் யார் முன்னே பேசுறதுன்னு உதயகுமார் குழப்பமாயிருச்சான். சீமான முன்னாடி பேசுகிறதா, உதயகுமார் இவர் நாஞ்சில் சம்பத்தை முன்னாடி பேச வர்றதா, இவர் பெரிய பேச்சாளர், இவர் அவரை முன்னாடி பேச வர்றான்னு. அப்போ இல்லை, அவர் என்னதான் அவர் ஒரு இயக்கம் வச்சுருக்காரு, அவரையே நீங்கள் எனக்கு பின்னாடி பேச விடுங்க, நான் சொல்லிட்டேன். நான் பேசின உடனே கூட்டம்லாம் கலைஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் அவர் பேசினார். சம்பந்தமே இல்லாமல் 15 வருஷம் கழிச்சு இப்போ இதை சொல்கிறான். என்னடான்னு பார்த்தா இவனுக்கு ஒரு பொறாமை இருக்குது. சீமான் நமக்கு பின்னாடி பேசினா, அதாவது திராவிட மேடைகளை நமக்கு பின்னாடி பேசின பேச்சாளர், ஒரு சக பேச்சாளர், இன்னைக்கு ஒரு இயக்கத்தின் தலைவனாக வந்து நமக்கு பின்னாடி பேசுறதுக்கும் ஆளுமையாக மாட்டணுங்கிற பொறாமை. அந்த கூட்டத்துக்கு இவர் பேசி முடிச்சோன்னா கூட்டம் கலைஞ்சிட்டாமா. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். அந்த கூட்டத்தில் இருந்த மொத்த பேரும் நாம் தமிழர் கட்சி. அப்புறம் அந்த அணு உலை எதிர்ப்பாளர்கள் ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. மொத்த பேரும் நாம் தமிழர் கட்சி. இந்த கல்யாண மண்டபத்து வாசலில் மாப்பிள்ளை குதிரை மேலே உட்காந்துருப்பார், எல்லாரும் வாழ்த்துவாங்க. அப்போ அந்த குதிரை நினைக்குமா, வா எல்லாரும் நம்மளை கொண்டாடுறாங்களே, பறை அடிக்கிறாங்களே, மேலே அடிக்கிறாங்களே, நம்மளை பார்த்து இப்படி மகிழ்ச்சியாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்குமா. மறுநாள் மாப்பிள்ளை இல்லாமல் அந்த குதிரை மட்டும் தனியாக அந்த கல்யாண மண்டபத்து வாசலில் போகுமா, ஒரு நாயும் கண்டுக்க மாட்டான். அதே மாதிரி நாஞ்சில் சம்பத்து நாம் தமிழர் கட்சியோட தலைமை இருப்ப சீமானவர்களின் பேச்சை கேட்பதற்காக கூடியிருந்த கூட்டத்தை போகிறான், தனக்கான கூட்டம்னு நினச்சிக்கிட்டு அவர் நான் பேசி முடிச்சோம்னா கூட்டம் கலைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. அந்த மேடையில் நான் சீமான் பேசுனது நல்லா ஞாபகம் இருக்குது, இன்னும் பதிவு இருக்குது. நாஞ்சில் சம்பத்து பேசுனது ஞாபகம் இருக்குது. அதில் தான் சொன்னார், அப்துல் கலாம்னு ஒருத்தன், அவன்கிட்ட போய் கூடங்குளம் அணு உலையை பற்றி கேட்டிருக்காங்க, அது பாதுகாப்பானதுன்னு சொல்லிட்டான். ஏன்டா சொன்னு கேட்டதுக்கு கேட்டாங்க சொல்லிட்டோம்னு சொல்லிட்டான்னு அவன் இவன் என்று அப்துல் கலாமை மேடையில் பேசுறது அந்த மேடை. அதனால் எனக்கு மனப்பாடமையாகவும் இருக்குது. நானும் உட்கார்ந்துருந்தேன். அயோக்கியத்தனமாக ஒருத்தனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாமல் பொறாமையில் 8.1 இன்னைக்கு 1 மாறிடுச்சு. அது மாறிடுச்சு இல்லை, விஜய் வந்தோடனே எல்லாம் பணமாயிருச்சு. ஆமாம், விஜய் வந்தோடனே 41 பணமாயிருச்சு கரூரில். கடைசியாக நாஞ்சில் சம்பத் சொல்கிறாரு, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே என் உயிர் பிரிய வேண்டும், நான் சுடுகாடு போகும் வரை நான் தாவைக்கால தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் போயிருக்கிறதே சுடுகாடு தான், நீங்கள் அதுக்கு சுடுகாடு வரைக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. பேசிக்கிட்டு இருக்கும்போதே உயிர் பிரியும் ஆசை, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போனாலே தன்னால் உயிர் பிரியும், கரூரில் போன மாதிரி தன்னால் போகும். ஆனால் உங்கள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரே ஒரு முறை நீங்கள் கூட்டத்துக்குள்ளே அங்கேருந்து முன்னாடி இருந்து போங்க, அவங்களே பிதிக்கி உங்களுக்கு பிரசவம் பார்த்து கடைசியாக உங்களை வந்து நீங்கள் எங்கே போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அங்கே கொண்டு போய் அவங்களே சேர்த்துருவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட எல்லா சர்வீஸும் அந்த கட்சியில் இருக்குது. எல்லாம் இலவசமாக பண்ணி கொடுப்பாங்க, அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் தாராளமாக உங்கள் வாயை வாடகைக்கு விடலாம். உங்களுடைய வயிற்று பசிக்காக உங்கள் மகனை படிக்க வைக்க, உங்கள் மகளை படிக்க வைக்க, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு சோறு வாங்கி போட, உங்களுக்கு குடும்பம் நடத்த உங்கள் வாயை நீங்கள் வாடகை விடுறீங்க. அப்போ ஒருத்தர் சில விட பைக் இருக்கும், பைக்கை விடுவான், கார் இருக்கும், கார் விடுவான். உங்ககிட்ட வாய் இருக்குது, வார்த்தை இருக்குது, நாக்கு இருக்குது, கொஞ்சம் தமிழ் படித்து வச்சுருக்கீங்க, அதனால் அதை விட்டு பிழைக்கிறீங்க. அதனால் தப்பே கிடையாது. ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை காட்ட இன்னொருத்தனை இழிவுபடுத்தக்கூடாது. நான் வாயத்தான் வாடகை விட சொன்னேன், ஆனால் நீங்கள் வேறு எதையும் வாடகை விட்டு பிழைச்சிடாதீங்க. தமிழ் கூறும் நல்லுலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. யார் மக்களுக்கானவங்க, யார் மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, எவன் கொள்கையோடு நிற்கிறான், எவன் கொள்கையை விற்கிறாங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முடிவெடுப்பாங்க. நிச்சயமாக ஒரே மேடையில் நீங்கள் விரும்பினால் நான் அழைத்தது போல் சாட்டையில் வந்து உங்களுடைய கொள்கையை நீங்கள் பேசுங்க, கேள்விகள் நான் வைக்கிறேன், நீங்கள் எதிர்கொள்ளுங்க. இல்லை பொது மேடையில் எந்த மேடையாக இருந்தாலும் சரி, அது மக்கள் மன்றமோ மக்கள் அரங்கமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வரும் இடத்திற்கு நானும் ஒரு நாள் வருவேன். அன்னைக்கு உங்களை வச்சு செய்ய காத்திருக்கேன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,